ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ரெண்டு முக்கியமான அப்டேட்டுங்க. ஃபஸ்ட்டு ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ரிலீஸ் செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஏப்ரல் 14 அன்றைக்கி இந்த படத்தோடைய அந்த ரிலீஸ் செய்தியை சன் பிக்சர்ஸ் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு 2-3 வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இவங்க ரிலீஸ் செய்தி தள்ளி போட இவங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் தேதி கிடைக்காம ரொம்ப அல்லாடப்பட போகிறாங்க. தேட்டர் புக் பண்ணுறதுல பெரிய சிரமம் ஏற்படும். ஏன்னா மற்ற பேன் இந்தியா மூவிஸாக இருக்கட்டும், ஹாலிவுட் மூவிஸ்லாம் அவங்களோட ரிலீஸ் செய்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய பிக் ஸ்க்ரீன்ஸு, ஐமேக்ஸு, பிவிஆர் நெட்வொர்க், மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்லாம் வந்து இவங்களுக்கு தேட்டர் கிடைக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. நமக்கே புரியுதா, அவங்களுக்கு இப்போ தான் இவ்வளோ லேட்டாக புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களோட பிரதான குறிக்கோள் வந்து இப்போ முழுக்க தமிழ்நாடு எலெக்ஷன் தாங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப டைட்டாக தான் போக போகுது, நெக் டு நெக் தான் இருக்கும் இந்த எலெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. அதனால் அவங்க முழுக்க கான்சன்ட்ரேஷனு எலெக்ஷன் முடிஞ்சிட்டாக்கா நம்ம இந்த படம் ரிலீஸ் வேலையில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய விநியோகஸ்டர்லாம் வந்து அந்த எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ப்ரெஷர் போடுறாங்க. நீங்கள் ரிலீஸ் செய்தி சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்களா, ஆடியோ லான்ச் நடத்த போகிறீங்களா, ரிலீஸ் செய்தி மட்டுமா சொல்லுங்கள் அப்படின்ற மாரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான சான்சஸ் இப்போ அதிகமாக இருக்குது. ஏப்ரல் 14 நமக்கு எதாவது அப்டேட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு அப்டேட் அது வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து தலைவர் 173 படத்துலேருந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விலகுறாரா அப்படின்ற ஒரு பொருள் இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வைரலாக எனக்கு. என்ன காரணம்ன்றது யாருக்குமே தெரியல. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹை சான்சஸ் இருக்குது அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒன்ஸ் அகேன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட இயக்குனர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கமலஹாசன் அவர்கள் அவங்களுடைய இந்த ப்ரொடக்ஷன் டீம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சுந்தர்சி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போயிருந்தார். இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்களும் இப்போ போகிறாரு. என்ன காரணம் தெரியல. ஆனால் இந்த படம் வந்து ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா போகலை. ஏப்ரல் 14 முன்னாடியே வந்து இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் ஆரம்பிக்கலை. அதுன்னு விட்டால் எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலை. இப்போ ஏப்ரல் 27 அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்ன நிலையில் இப்போ பெருசாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் தெரியல. அப்படி தேங்கி நிற்கிது. செட் அமைக்கக்கூடிய பணிகள் கூட அப்படி தேங்கி நிற்கிது. இப்போ வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க ப்ரொடக்ஷன் டீமும் டேரக்டரும். அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து போகலைனாக்கா அநேகமாக சிபி சக்கரவர்த்தி அவர்களும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம் சினிமாவில் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ரூமர்ஸ் போயின்னு இருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ரூமராக இருந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.